மகாராஷ்டிராவில் அம்பானிக்கு எதிராக நடத்திட்டு இருக்க இந்த போராட்டத்துல கிட்டத்தட்ட 30,000 பேர் வந்திருக்காங்க. இந்த காலத்துல மட்டும் சோசியல் மீடியாவில் இன்னும் பல பேர் அம்பானி குடும்பத்துடைய ஒரு நடவடிக்கைக்கும் பீட்டா அமைப்புக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டும் வராங்க. இந்த மொத்த போராட்டமும் நடக்கிறது ஒரு யானைக்காக தான். மகாராஷ்டிராவுடைய கோலாப்பூர்ல இருக்கிற நந்தினி மடத்துல மகாதேவி என்கிற மாதுரி யானை கிட்டத்தட்ட 34 வருஷங்களா இங்க இருக்கு. இந்த நந்தினி மடம் 1200 வருஷம் பழமையான ஒரு ஜெயின் கோவில். மாதுரி யானை இங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பழக்கமான ஒரு யானையா இருந்தது. உதாரணத்துக்கு திருச்செந்தூர்ல இருக்கிற தெய்வானை யானை மாதிரி நந்தினி மடத்திற்கு வருகிற பக்தர்கள் யானையை தெய்வத்தினுடைய அம்சமாகவும் குடும்பத்துல ஒருத்தராகவும் பார்க்கறாங்க. அதுக்கு உணவு கொடுக்கறது, ஆசீர்வாதம் வாங்குறதுன்னு ரொம்ப உணர்வு ரீதியா நெருக்கமாகவும் இருந்திருக்காங்க. இப்போ இந்த யானையை குஜராத்ல இருக்கிற அம்பானி குடும்பத்துக்கு சொந்தமான பந்தாரா உயிரியல் பூங்கால விடப்பட்டது. ஜூலை 30ஆம் தேதி அந்த யானை அங்கு மாற்றப்பட்ட பிறகுதான் ஜெயின் சமூகத்தினர் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. இதற்கிடையில மாதுரி யானை இப்போ சுதந்திரமா இருக்குன்னு குறிப்பிட்டிருக்கிற பீட்டா அமைப்பு யானை கடந்த காலங்கள்ல நிறைய கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கணும் குற்றம் சாட்டியிருக்காங்க. 3 வயசுல தன் தாய்கிட்ட இருந்து பிரிக்கப்பட்ட யானை கடந்த 33 வருஷமா நந்தினி மடத்துல கடுமையான தனிமையை சந்திச்சு நீண்ட காலமா கோவில் பணிகள்லேயே ஈடுபடுத்தப்பட்டதால அதுக்கு கடுமையான மூட்டு வலி, கால் மற்றும் உளவியல் பாதிப்பு ஏற்பட்டதாகவும் பீட்டா அமைப்பு குறிப்பிட்டிருக்கு. இது போக மாதுரி யானைய சட்டவிரோதமா நிறைய இடங்கள்ல ஊர்வலத்துக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கணும் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு. 2012 இருந்து 2023 வரைக்கும் மாதுரி யானைய மாநில எல்லைகளை கடந்து ஊர்வலங்களுக்கு அனுப்பி நந்தினி மடம் பணம் சம்பாதிச்சதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இதுல 2023 ஹைதராபாத்துக்கு சட்டவிரோதமா யானை கொண்டு செல்லப்பட்டதா கைது நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. அதுக்கு பிறகுதான் இந்த யானைக்கு மறுவாழ்வு அளிக்கப்படணும் அப்படின்னு மகாராஷ்டிரா தலைமை வனவிலங்கு காப்பாளர் உயர்நீதிமன்ற உயர்குழுவுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. இதை எதிர்த்து மும்பை ஹைகோர்ட்ல ஜெயின் மடம் தொடர்ந்த வழக்கு தள்ளுபடியும் செய்யப்பட்டிருக்கு. மாதுரிக்கு கடுமையான உடல்நல பாதிப்புகள் இருக்கிறத உறுதி செஞ்சிருக்கிற நீதிமன்றம் வேறு இடத்துக்கு மாற்ற தீர்ப்பும் கொடுத்திருக்கு. இதனை அடுத்துதான் இப்போ இந்த மாதுரி யானை ஆனந்த் அம்பானியுடைய பந்தாரா பூங்காவுக்கு மாற்றப்பட்டது. இதுக்கு எதிராகத்தான் யானையை திருப்பி அனுப்பணும்னு அம்பானி குடும்பத்துக்கு எதிராகவும் இந்த போராட்டம் மாறுகிறது. இந்த போராட்டம் தீவிரம் அடைஞ்சிருக்கிறதுனால யானையை திரும்பி அழைத்து வரதுக்கான முயற்சிகள் சட்ட ரீதியில எடுக்கப்படும்னு மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் சொல்லியிருக்காரு.